என் வாழ்வில் சிறப்பான இடத்தை பெற்ற 5 நூல்கள். ஒன்று லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், 2 எம்பவர்மெண்ட் ஆஃப் மைண்ட், 3 டு பிகின் வேர் ஐ எம், 4 திருக்குறள், 5 திருக்குரான். இதை சொன்னவர் யாருன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் வாழ்க்கையில அவர் முன்னேற்றின புஸ்தகம். இந்த மாதிரி நான் சிறப்பான இடத்தை அடைஞ்சிருக்கேன், இந்த மாதிரி இந்த நாட்டின் இந்திய நாட்டின் பெரிய தலைமை பதவி குடியரசுத் தலைவர் பதவிக்கு நான் வந்திருக்கேன், மக்கள் எல்லாம் என்னைய போட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த 5 நூல்கள் தான் அப்படின்றார். அந்த 5 நூல்கள்ல ஃபர்ஸ்ட் நூல் வந்து என்னன்னா லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் தான் விளக்குகள் பல தந்த ஒளின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் பதிப்பகத்துல வெளியிட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு புஸ்தகங்க. பயங்கரமான மரணத்தை பூரா சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஒவ்வொருத்தருக்கும் மரணத்தை எதிர்கொள்ற சூழ்நிலை வரும். உதாரணமா செகண்ட் வேர்ல்டு வார்ல ஒரு கேப்டன் பிளைட்ல இருந்து கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்தா அவருடைய 2 காலம் உடஞ்சு போயிடும். 2 காலம் உடஞ்சா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவர் மேஜர் அவரை பார்க்க வருவாரு. பார்க்க வரும்போது அந்த கேப்டன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த வீல் சேர்ல அந்த கேப்டனை வந்து அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் வந்து அவனை தள்ளிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நர்ஸ் அவனும் லவ் பண்ணுவாங்க. அவன் அந்த நர்ஸை பார்த்து காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பான்ல. அந்த நேரத்தில் அந்த மேஜர் வரவர் சொல்லுவாரு, சும்மா இருக்க மாட்டான்டா அவன். நினைச்சேன் இவன் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த தனக்கு சாதகமாக்கிக்குவான்டா அப்படின்னு அவனை சொல்லி பெருமைப்படுறாரு. அதே மாதிரி அந்த கேப்டன் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல பிளைட்ல இருந்து கீழே விழுந்து கால் உடஞ்ச அந்த கேப்டன் மிகப்பெரிய தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்து மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆயிட்டாரு, மிகப்பெரிய ஒரு மனிதன் ஆயிட்டாரு. அந்த மாதிரியான ஒவ்வொரு வாழ்க்கையில தனக்கு தோல்வியான சம்பவங்கள் நடக்கிற எல்லாருமே அந்த தோல்வியிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்க, தன்னை முன்னேற்றினாங்கன்றத இந்த விளக்குகள் பல தந்த ஒளின்ற புஸ்தகம் ரொம்ப அருமையான புஸ்தகம். நான் என் நண்பர்களுக்கு எப்ப ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா இந்த புக்கை ஒண்ணுதான் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு புஸ்தகம். நீங்க இதை படிச்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. 2வது புத்தகம் வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் மைண்டை வந்து டெவலப் பண்றதுக்குரிய புஸ்தகம் அது. 3வது வந்து டு பிகின் வேர் ஐ எம், 3வது புஸ்தகம். 4வது புஸ்தகம் உங்களுக்கு தெரியும் திருக்குறள், சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். 5வது புஸ்தகம் திருக்குரான். நீங்க திருக்குறானை வந்து நீங்க போன் பண்ணி சொன்னீங்கனாலே போதும், திருக்குறள்லாம் இலவசமா கிடைக்கும். எனக்கெல்லாம் இலவசமாவே என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. நானா நிறைய விஷயங்கள் அதுல இருந்து படிச்சிருக்கேன். இந்த புஸ்தகங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில என்ன மேன்மை பெற செய்ததுன்னு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க. நீங்களும் முடிஞ்ச அந்த புஸ்தகங்களை படிச்சு பாருங்க, மிக அருமையான புஸ்தகங்கள். நன்றி.